வாங்க இன்றைக்கி குழம்பு மிளகாத்தூள் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 100 மிளகு எடுத்து நல்லா வாசனை போகிற வரைக்கும், அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி 1 கிலோ மல்லி, 1/2 கிலோ வத்தல், இதுக்கு தான் குழம்பு மிளகாத்தூள் அரைக்க போகிறேன். இது எனக்கு ஒரு 2-3 மாதம் வரைக்கும் பத்தும். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. நான் 100 மிளகு எடுத்துருக்கிறேன். 100 மிளகு எடுத்து நல்லா வாசனை போக வறுத்துக்கிட்டேன். இப்போ அடுத்ததாக ஜீரகம், சின்ன ஜீரகம் எடுத்துருக்கிறேன். ஜீரகம் அதோட 50 சோம்பு. 100 சீரகத்துக்கு 50 சோம்பு, இல்லைன்னா ஒரு மாதிரி வாடை அடிக்கும். 100 சீரகத்துக்கு 50 சோம்பு தான் சேர்க்கணும். அதுதான் எல்லா குழம்புக்கும் நல்லாயிருக்கும். எல்லா குழம்புக்கும் மட்டன், சிக்கன் கூட சேர்த்துக்கலாம். நம்ம எல்லா காரக்குழம்பு எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்தா. அடுத்ததாக வெந்தயம். வெந்தயம் ஒரு 50 வெந்தயம் எடுத்திருக்கேன். எல்லாமே 100 எடுக்கணும். வெந்தயம் தான் கொஞ்சம் கம்மியாக எடுக்கணும். ஏன்னா கசப்பு தன்மை குழம்புல அதிகமாகிட்டதுனால வெந்தயம் நம்ம கம்மியாக தான் எடுத்துக்கணும். இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம அந்த பொன்னிறமாக வறுத்துக்கணும். லைட்டாக அந்த ஸ்மெல்லும் வரும், நல்லாயிருக்கும். 50 வெந்தயம்னா போதும். 100 மித்ததெல்லாம் 100 எடுக்கும்போது இது மட்டும் 50 எடுத்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும் குழம்புக்கு. அடுத்ததாக நம்ம கடுகு எடுத்துக்கிறோம். கடுகு 100க்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கணும். ஏன்னா கடுகுலேயும் கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால நம்ம 100 கடுகு சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் 100க்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கணும். கம்மியாக எடுத்துகிட்டு அதையும் நல்லா சூடு பொறுக்க நல்லா வறுத்துக்கணும். அடுத்ததாக அரிசி 100 அரிசி எடுத்துக்கிறேன் நான். 100 அரிசி எடுத்துகிட்டு நல்லா அது நல்லா 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 பொன்னிறமாக ஆகிற வரைக்கும், நல்லா பொன்னிறமாக ஆகக்கூடாது, கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வர்ற வரைக்கும் அந்த அரிசியை வறுத்து எடுத்துக்கணும். நம்ம அரிசி குழம்பு கெட்டியாகிறதுக்கு இந்த மாதிரி பொன்னிறமாக எடுத்துக்கணும். கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சு தன்மையாக இருக்கணும். வரும்போது நம்ம அந்த அரிசியை கரெக்டாக இருக்கும். வறுத்தது கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் இப்போ காட்டுவேன். அதே மாதிரி இருந்தால் ஓகே தான். அடுத்தது 100 கடலைப்பருப்பு, அப்புறம் 100 துவரம்பருப்பு. 100 கடலைப்பருப்பு, 100 துவரம்பருப்பு ரெண்டுமே ஒரே ஹீட்டில் வச்சு நம்ம லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி சூடாகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். நல்லா வறுத்துக்கோங்க. லைட்டாக கலர் ஹீட் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு நம்ம அடுத்ததாக என்ன சேர்க்குறோன்னா 50 மஞ்சள், விரலி மஞ்சள் சேர்த்துக்கலாம். இது பொடி பொடியாக கட் பண்ணி விரலி மஞ்சள் காய வச்சு எடுத்துருந்தேன். சுக்கு காய வச்சு எடுத்துருந்தேன். வெயிலில் காய வச்சு லைட்டாக எடுத்துட்டேன். இருந்தாலும் லைட்டாக இது கூட சேர்ந்து நம்ம சூடாகிற வரைக்கும் லைட்டாக வறுத்துக்கலாம். அப்போ தான் பொடி பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதோடு சேர்ந்து கருவேப்பிலை நிழலில் காய வச்சு எடுத்திருக்கேன். அதை நல்லா லைட்டாக ஹீட் பண்ணோன்னா நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். வாசனையாகவும் இருக்கும், மொறுமொறுப்பாகவும் இருக்கும். அரைக்கும்போது ஈஸியாகவும் அரைஞ்சிடும். அதனால தான் லைட்டாக இந்த ஹீட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆகிட்டு இப்படி தான் இருக்கும். நம்ம எல்லாத்தையும் ஒன்றா கலந்துடலாம். கலந்து நம்ம இப்போ குழம்பு மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நான் 1 கிலோ மல்லி எடுத்திருக்கேன். முழு மல்லி நல்லா 2 நாள் வெயிலில் காய வச்சு எடுத்துருக்கிறேன். நீங்களும் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா லைட்டாக வறுக்குனாலும் சூடு பண்ணிக்கோங்க. அப்புறமா வத்தல் 1 கிலோ மல்லிக்கு 1/2 கிலோ வத்தல். இது காரம் கரெக்டாக இருக்கும். காரம் அதிகமாக சேர்க்குறதா இருந்தால் 3/4 கிலோ சேர்த்துக்கோங்க. இப்போ வாங்க கடைக்கு போயிடலாம். கடைக்கு கிளம்பியாச்சு அரைக்கிறதுக்கு. இப்போ தாத்தா கிட்டே போய் அரைக்க கொடுத்துடலாம். தாத்தா அரைக்கிறாங்க. அரைச்சாச்சு. அவங்களும் நான் வெயில் நிற்கிறேன் அப்படிங்கிறதுக்காக டக்குன்னு வாங்கி அரைச்சிட்டாங்க. அரைச்சாச்சு. இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு இந்த குழம்பு மிளகாத்தூள் இது கொஞ்சம் காற்றுல நல்லா ஆற வச்சுட்டு அப்புறமா நம்ம பாக்ஸில் போட்டு வச்சிடலாம். அப்படியே 2-3 மாதத்துக்கு இருக்கும். இதுதான் செய்முறை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.